ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் வச்சு ஜுவல்லரிஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் தானே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த திங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கொஞ்சம் என்னென்னு ஒவ்வொரு பொருளாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட். இது மாதிரி தான் நிறைய கலரில் வந்து கிடைக்கும். இது வந்து லோக்கல் ஷாப் எங்கே பார்த்தாலும் வந்து கிடைக்கும். இந்த த்ரெட் வந்து நார்மல் த்ரெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சில்காக பார்த்தா ஒரு மாதிரி பளபளப்பாக கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது. பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் எது செய்யணுன்னாலும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதனால் வந்து இந்த த்ரெட் வந்து நம்ம நிறைய கலரில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டர், அப்புறம் வந்து நம்ம வந்து இயரிங்ஸ் செய்கிறதுக்கு தேவையானது வந்து இதுதான் வந்து முக்கியமாக. இது வந்து ஒரு சின்னதாக கேப் மாதிரி இருக்கும். இது வந்து நிறையா வந்து சைஸில் இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி சைஸ், நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து இயரிங்ஸ் செய்கிறதுக்கு. மோஸ்ட்டாக எல்லோரும் இந்த குட்டி இயரிங்ஸ் தான் நம்மலாம் போடுவோம், இவ்வளோ பெருசுலாம் வர மாட்டோம். உங்களுக்கு எந்தெந்த அளவு, உங்களுக்கு எந்தெந்த சைஸ் வந்து தேவையோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அது மாதிரி நிறையா சைஸில் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே வந்து போடுவோம்ல, அது வந்து இதை வச்சு தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு தேவை, இதையும் வந்து வாங்கிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த தோடு வந்துடும், மேலே வந்து இது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வச்சு நம்ம வந்து மேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி மேக் பண்ண ஒன்று கூட வச்சு உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி தான். அதனால் வந்து இதுவும் ரொம்ப முக்கியம், இது வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான், இந்த ஒரு பின். இது வந்து அந்த கீழே வந்து நம்ம ஜிம்கா மாதிரி செய்வோம்ல, அதை வந்து அட்டாச் பண்ண வந்து இது வந்து தேவைப்படும். அப்புறமா வந்து இது பேர் வந்து ஐபின். இதுவுமே வந்து இப்போதைக்கு தேவையில்ல, இதுக்கு பதிலாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் நிறையா மாடலாக வந்து நம்ம இயரிங்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம மேக் பண்ணுற வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கோல்டன் பீட்ஸ் தான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கம்பி காட்டினேனே, அதையும் அதுக்குள்ளே வந்து இதை போட்டு அப்போ தான் வந்து நம்ம அந்த ஜிம்காக்குள்ளே வந்து விடணும். அப்போ தான் வந்து அந்த இயரிங் வந்து எப்படி சொல்கிறது, இயரிங்கோட அந்த மேலே போடுறோம்ல ஸ்ட்ரெட்டு, அதையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து இயரிங் மேக் பண்ணுறப்ப இது வந்து நல்லா புரியும். அது வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து பெருசு, இப்போ குட்டியாக இருக்குல்ல, குட்டி கேப்பை, அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி கேப் பெருசாக ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டன் இந்த பீட்ஸும் வந்து இதை விட ஸ்மால் சைஸு, பிக் சைஸு, அந்த மாதிரி நிறைய சைஸ் வெரைட்டியில் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம போட முடியாது. அதனால் கேப் நம்ம எந்த சைஸில் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோல்டன் பால்ஸும் வந்து நம்ம வாங்கிக்கணும். இந்த லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணதான். கீழே அந்த ஜிம்காவையும்
மேலே அந்த ஸ்ட்ரெட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜும்கா மேலே வந்து ஸ்ட்ரெட்டை வந்து வச்சுட்டு அது மூவ் ஆகாமல் இருக்க வந்து நம்ம இது தான் போட்டு லாக் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து ஸ்ட்ரெட் மாதிரி போட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கொக்கி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாமல் ரிங் வந்து போடுவாங்கள்ல, ரிங் மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து இயரிங்ஸ்லேயே வந்து இந்த ரவுண்ட் கேப் மட்டும் இல்லை, நிறையா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று தான் வந்து இந்த ஷேப். இந்த மாதிரி இதுவும் வந்து இயரிங் மேக் பண்ணுறதும் நிறையா ஷேப்ஸில் வந்து இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து ரெண்டு இது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது பேர் வந்து செயின் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி சைஸாக இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து மீட்ரு கணக்கில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கணும். ஸோ பெருசாக இருக்கிறது ஒரு வேலை, சின்னதாக இருக்கிறது ஒரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஸ்டோன் செயின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பால் செயின். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கோல்டன் கலர் தான் இருக்கும். கலர்ஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. நான் பார்த்தப்ப இருந்தது வந்து இந்த 3 கலர் மட்டும்தான். அதேமாரி இந்த கோல்டன் செயின் இந்த பால் செயினும் வந்து கோல்டன் கலரில் மட்டும்தான் நிறைய கிடைக்கும். அது மாதிரி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து கோல்டன் கலரில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கோல்டன் செயினும் இந்த பால் செயினும் ஸ்டோன் செயினும் வந்து ரொம்ப முக்கியம். பால் செயின் வந்து குட்டிக்கும் பெருசுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வாங்கிக்கலாம், யூஸ் ஆகும். அப்புறமா வந்து முக்கியமானது வந்து க்ளூ, ஸ்டோன் க்ளூ இருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் இதில் காட்ட வந்து மறந்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ண தேவையான திங்ஸ். இந்த திங்ஸ் என்னென்ன எப்படி இருக்கும், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கான ரிப்ளைவை வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.